கைஸ் ஃபைனலி நமக்கு இந்த ஏஞ்சலிக் பண்டி இவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கான ட்ரெய்லரும் கிடைச்சிச்சு. இன்றைக்கி நம்ம அந்த ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த 2026 நியூ இயர் பிறந்ததுக்கான ஒரு குட் நியூஸாக நான் வந்து இதை சொல்லுவேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்ட் ட்ராக்கர் கொலாபரேஷனுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸு, புதுசாக வர போகிற லோல் எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூசு கைசனுடைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ், அதை பற்றி எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் கண்டென்ட்டு போட லேட் ஆகிறதுக்கு காரணம் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரூவான அப்டேட் மட்டும்தான் கொடுக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா என்னை நம்புறவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் அப்டேட் வந்து லேட்டாக ஆகுது. நம்மளுக்கு லீக்ஸும் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்குது. ஸோ நான் கொடுக்குற லீக்ஸ் அண்ட் அப்டேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமில் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என் சட்டையை பிடிச்சி கேட்கலாங்க, அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி லீக்ஸ் அண்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து நம்ம இப்போ ஆர்ட் ட்ராக்கர் கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க, பேக் வந்து ரொம்ப ஒர்த்தாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் அது வந்து இப்போ ஃப்ரீ ரிவார்டாக கொடுக்க போகிறாங்க. அதாங்க ஆச்சரியமே. பேக்கு பார்க்க செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. எவ்வளவோ இத்து போன ஐட்டத்தெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறப்ப இந்தமாரி ஒர்த்தான ஐட்டத்தை நம்ம விடுவோமா? சும்மாவா விடுவோம்? கண்டிப்பாக எடுத்து ஆகணும். சின்ன சின்ன விஷயம் தான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம சிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போயா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேக் பேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதுக்கான ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா 4 மறுநாள் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. அதாவது 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேடல் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? அந்தமாரி ஃப்ரீசிங் எமௌண்ட்டு. இந்த ஃப்ரீசிங் எமௌண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்காக காலையில் எழுந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு சரி ஒரு லக்கில் எதனா கொடுக்குறானா அப்படின்னு பார்க்கலான்னு போனேங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. சரி நானும் சரி கேமுக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு கிளியர் கேட்சா ஒரு 10 முறை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு வச்சர்லாம் ஸ்பின் பண்ணிவிட்டு 9 டைமண்ட் கொடுத்தேங்க. நீங்களே பாருங்கள் எதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக ஆனால் ஒர்த்து தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 10 டோக்கன் வேறு ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த லேம்போனிக்கான ஸ்கின்னு தாங்க 9 டைமண்டில் கொடுத்தான். ஆனால் பரவாயில்ல, ஏதோ ஒரு மனசு ஆறுதல், ஒரு 9 டைமில் கொடுத்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் 9 டைமண்டுக்கு ரொம்பவே ஒர்த்துங்க. நீங்கள் மொக்கையான எமௌண்ட்டே ஃபேடரல் ஈவெண்ட்டில் 9 டைமில் விழுந்தாலுமே அதை ஒர்த்து இல்லைனோ ஏதோ சொல்லுவீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த 9 டைமண்டுக்கு கண்டிப்பாக இந்த லேம்போனிக்கான ஸ்கின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து. அடுத்து 19 ஸ்பின்னு போட்டோன்னா பாருங்கள், ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நிற்கிது ஒரு டோக்கனு. நான் இதுக்கு 10 டோக்கன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணால் ட்ரிக்கு இருக்குங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் வந்து அது எல்லா ஐடிக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இங்கேயும் பாருங்கள் 39 டைமண்டுக்கு 3 டோக்கனு. இப்போ 69 டைமண்டு போட்டோம். 69 டைமண்டு போட்டால் அதுக்கு இன்னொன்று சூப்பராக கொடுத்தான். நீங்களே பாருங்கள் 69க்கு என்ன கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அதுக்கும் 2 டோக்கன் தான். கொடுக்க மாட்டான் இவன், முடிவு பண்ணிட்டாங்க லாஸ்ட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சரி நம்மளும் எதுக்கு சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக அந்த 99 ஸ்பின் மட்டும் போட்டேன். இதில் கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சேன். பட்டு ஆனால் கொடுக்கலங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நின்ட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. சரி அதுக்கப்புறம் நம்ம இந்த ஈவெண்ட் விட்டு வெளியே வந்துட்டேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோல் எமௌண்ட்டு, புதுசாக வர லோல் எமௌண்ட்டு தாங்க வரப்போகுது. இது வந்து எப்போனா இப்போ ஸ்டெப் அப் ஈவெண்ட்டு முடிஞ்சவொடனே நம்ம கேமுக்குள்ளே வந்து இது வந்துடுங்க அந்த ஈவெண்ட்டு. ஆனால் ஒரு கண்டிஷன், புது லோல் எமௌண்ட்டு மட்டும்தாங்க வரப்போகுது. பழைய லோல் எமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்வருக்குமே விட்டுட்டாங்க. புது லோல் எமௌண்ட்டும் சரி, பழைய லோல் எமௌண்ட்டும் சரி. நம்ம இந்தியன் சர்வரில் வந்து இப்போ பழைய லோல் எமௌண்ட் வந்து ரொம்ப டாப் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சுங்க. இப்போ ரொம்ப ரேர் ஐட்டத்தில் ஆட் பண்ணிட்டுருக்கு. அதனால் இப்போ புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா பழசு ஒன்று வரும், அது வந்து லாஜிக்கு. பட் அந்த லாஜிக்கை வந்து இதில் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டானுங்க கைஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரீஜியன் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இப்போ தான் புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம ட்ரை பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக போக முடியும். பட் இப்பயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கான டைமு சூழல்லாம் கரெக்டாக அமையணும். பட் இந்த சீசன் போக முடியுமா இல்லையான்னு தெரியல. பட் இந்த சீசன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் சீசன் வந்து ரீஜியன் புஷ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரீஜியன் போனோம்னா கொஞ்சம் நம்ம பேர் கொஞ்சம் வெளியே தெரியுமே, அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது கைஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜூசு கைசனுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இருக்கிற கொலாபில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஒரு
4 பேர் 3 பேர் ஸ்குவாடு டியோ அந்தமாரி நின்று நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸ் செல்ஃபி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும் பார்த்தீங்களா. அதேமாரி ஜூசு கைசன் கொலாபரேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் போஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சுத்தியை பற்றி சொல்லியிருப்பேன். பவர் வந்து இந்த மாதிரி தான் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம அடித்தோம்னா அந்த எஃபெக்ட் வந்து எனிமி மேலே விழும், டேமேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழும். இதில் வந்து 50-20ன்னு கொடுக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சு எனக்கு மேக்ஸிமம் ஒரு 25-30 அதுக்குள்ளே தாங்க குறையும். ஏன்னா இதில் குறைஞ்சிச்சின்னா அப்புறம் கன்று எடுத்து ஆடவே மாட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் குறையும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிஸ்ட்டுக்கான பவருங்க. இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது மாதிரி இருக்காது. இது ஒரு அனிமையில் வர்றது, நான் இதை எடுத்து கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேமுக்குள்ளே வரும். எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல எஃபெக்ட்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதேமாரி சிஎஸ்சில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் முன்னே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறாங்க லூட் பாக்ஸில். அதேமாரி நம்ம பிஆர் மேப்பு ப்ளே பண்ணுறப்போ சரி, அதுலேயும் கீழே அங்கங்கே நம்மளுக்கு லக் எடுக்கிற போது கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த பண்டல் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதும் சொல்லியாச்சு. 5 பண்டல் கொடுக்க போகிறாங்க. கிராண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பண்டல் தான் நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கான 10 ஸ்ப்ரிங் வவுச்சரும் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க ஸ்பின் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம டோக்கன் டவரில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி இந்த கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு 10 வவுச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த 10 வவுச்சர்ஸ் வச்சு நம்ம ஸ்பின் பண்ணலாம். பட் லக் இருக்காது, ஏன்னா ஒரு 5 டோக்கன் இருந்தால் தான் நம்ம பண்டல் எடுக்க முடியும். ஏதோ நம்ம மனசு ஆறுதலுக்காக அந்த ஒரு 10 டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜூசு கைசன் பண்டலு இப்படி தாங்க இருக்க போகுது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் மென்ஷன் பண்ணியே கொடுக்க போகிறாங்க பண்டல். எல்லா பண்டலுமே பிளாக் அண்ட் ஒயிட் இப்படி தான் வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கு, மண்டை வந்து வெள்ளை. அதுதான் நான் ஒயிட் அண்ட் பிளாக்குன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டோக்கன் டவரில் தான் வரப்போகுது. சத்துரு கோஜோடைய பண்டல் வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வர போகிறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷன் அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு மிஸ்ஸி ஷாப் கண்டிப்பாக இருக்கும், 100% கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொபேரா குக்குசாகி பண்டலும் சரி, இன்னொரு பண்டலும் சரி, அது ரெண்டுமே கிராண்ட் ப்ரைஸாக கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு 99.9% இருக்குங்க. கேரண்டியாக சொல்லிட்டாங்க. இந்த 2 பண்டல் மட்டும்தான் மிஸ்ஸி ஷாப்பில் வந்து கிராண்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு மிஸ்ஸி ஷாப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்தமாரி லக்கி வீல் ஈவெண்ட், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்படி தான் ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது. அதேமாரி சுகுணா பண்டலுடைய லுக் சேஞ்சஸும் வந்து இப்படி தாங்க இருக்க போகுது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதெல்லாமே சொல்லியிருப்பேன். இதுவும் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இந்த ஈவெண்ட்டும் சரி, சத்துரு கோஜோட ஈவெண்ட்டும் சரி, ரெண்டுமே டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வர போகிறாங்க. எவ்வளோ டைமண்ட் கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு தெரியல. கொள்ளையடிக்கிற அன்றைக்கி தெரியும் யார் யார் கதற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லுக் சேஞ்சஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆசை வருதுங்க, இந்த அனிமிலாம் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அனிமிலாம் நம்மளுக்கு சுத்தமாகவே தெரியாது. பேரெல்லாம் கூட நான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் மூலிமா தாங்க நான் அந்த பேரே கண்டுபிடிக்கிறேன். அதுக்கடுத்து இப்படி பிஸ்ட்டுக்கான பவர் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. பிஸ்ட்டுக்கான ஸ்கின்னு, இந்த பிஸ்ட்டு ஸ்கின் இப்படி தான் இருக்க போகுது. நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம், நமக்கு தெரிஞ்சு எந்தெந்த லூட் பாக்ஸு பேக்கெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம மறுபடியும் சொல்ல தேவையில்ல. இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. பட் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த குரூப் எமௌண்ட்டுங்க, இந்த குரூப் எமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதுக்கான 100% லீக்ஸ் கிடைக்கும் போது நான் சொல்கிறேன். இந்த 4 பண்டலும் எடுக்கிறவங்களுக்கு தான் அது ஃப்ரீயாக, இல்லை எல்லா பிளேஸுமே ஃப்ரீயாக எடுக்கலாமான்றது ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அதேமாரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் எமௌண்ட்ஸுங்க, ஜூசு கைசனுடைய எமௌண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காருக்கான ஸ்கின் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பேக் பேக்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். சோளக்காட்டு பொம்மை பேட் பேக்கு, தவளை பேட் பேக்கு, பேராஷூட்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தமாரி டோக்கன்ஸும் நான் வந்து சொல்லியிருப்பேன். அது அந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது இந்த டோக்கன் வந்து ஒன்றா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிரியேட் பாக்ஸு, வாய்ஸ் சேஞ்சர் பேக்கு, இது எல்லாமே நான் வந்து முன்கூட்டியே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படியே வருங்க, 100% கன்ஃபார்மாக வரும். அதுக்கப்புறம் இந்த பண்டலுக்கான இது ஒரு வாய்ஸ் சேஞ்சுங்க, இது வந்து பர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னு தெரியல. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கிராண்ட் ப்ரைஸுக்கு 10 ஃப்ரீ ஸ்பின் வவுச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த லாஸ்ட்டு மெயின் டாபிக் உள்ளே போயிடலாமா? ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், 2-3 மாதமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஈவெண்ட் வரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கான ட்ரெய்லரை பாருங்கள், இப்படி தாங்க கொடுத்துருக்கா. இப்போ தாங்க ட்ரெய்லரே கிடைச்சது. ட்ரெய்லர் கிடைச்ச உடனே தான் மனசில் ஒரு குரங்கு குத்தாட்டம் போடுற அளவுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஈவெண்ட்டு வேறு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு. இது வந்து டேட்டும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 80% கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அதேமாரி பாருங்கள், இந்த பர்பிள் கலர் டிஷர்ட்டும் சரி, ஏஞ்சலிக் பேண்ட்டும் சரி, ரெண்டுமே ஒர்த்துன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ அப்படி கேட்குறீங்கன்னா, பார்க்கும்போதே உங்களுக்கே லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. மண்டை எல்லாமே பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுமாரி ஒரு ஐட்டமாக தான் அந்தமாரி நம்மளால் பார்க்க முடியுது. அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டுங்கள்லாம் பார்த்து எல்லாமே ஒன்றா வராது. அதாவது அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப க்ளோவாலுக்கு ஒரு ஈவெண்ட் ஆகும், அந்த தலைக்கு ஒரு ஈவெண்ட் ஆகும், இப்படி தாங்க நம்மளுக்கு வரப்போகுது.
2018 எந்த பேண்ட்டு, 2019 அப்படியே கண்டினியூஸாக அந்தந்த பேண்ட்டுக்கு வந்து அப்படி அப்படியே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ 25க்கு இந்த பேண்ட்டு கன்ஃபார்ம் 25க்கு. இப்போ 25 முடிஞ்சு போச்சு. பட் 26 இதுக்கான டேட்டு வந்து நமக்கு அக்யூரேட்டாக சொன்ன டேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது OB52 அப்டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்து 14ஆம் தேதி. இப்போ ஒரு பேட்ச் அப்டேட் வருதுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிக் ஈவெண்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பிக் ஈவெண்ட் கண்டிப்பாக வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போவே கிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி பிக் ஈவெண்ட்டில் தாங்க கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஜனவரி 10க்கு மேலே 10 இல்லை 11 நம்ம கேமுக்குள்ளே இந்த ஈவெண்ட் வந்து லான்ச் ஆகுதுங்க. 100% கன்ஃபார்முங்க. லீக்கர்ஸ் கேரண்டியாக சொல்கிறது ரெண்டாவது பக்கம். நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் 10-11 நம்ம கேமில் இந்த ஈவெண்ட் வந்து லான்ச் ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடியே லான்ச் ஆனாலும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் OB52 அப்டேட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டு நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். 100% கன்ஃபார்ம். இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பை பாய், டாட்டா.